நம்ம யார்கிட்ட ஒண்ணுமே எதிர்பார்க்கலையோ அவங்கள்ட்ட இருந்து பெருசா நமக்கு கிடைக்குது. பட் யார்கிட்ட இருந்து பெருசா எதிர்பார்க்கிறோமோ அங்க ஏமாற்றம் தான் கிடைக்குது. என்னடா புசுக்குன்னு வாழ்க்கை வரலாறுலாம் பேச ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு ஷாக் ஆகி பார்க்காதீங்க. இதுவும் பிக் பாஸ் தான். அதாவது திவ்யா வீட்ல இருந்தெல்லாம் என்ன கண்டென்ட் பெருசா வந்துற போகுது அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில பயங்கரமான கண்டென்ட் அவங்கள்ட்ட இருந்து வந்துச்சு. பட் பாருவோட அம்மா கிட்ட தான் பயங்கரமான கண்டென்ட் வரப்போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில கம்ரு ஒன்னும் இல்லப்பா, ஆடு கேம் ஆடு, பாரு இட்ஸ் ஆல் ரைட், நல்லா இரு அப்படின்னு சிம்பிளா முடிச்சிட்டாங்க. மா உங்கள்ட்ட இருந்து ரொம்ப பெருசா எதிர்பார்த்தோம். நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். இப்ப பாதியிலே போக வேண்டியது. சரி எங்களை விடுங்க. கம்ருதீன் அற வாங்குற லெவலுக்கு ரெடி ஆயிட்டாரு. எங்களை மட்டும் இல்லாம அவரையும் சேர்த்து ஏமாத்திட்டீங்களேம்மா. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? இப்ப எல்லார் ஃபேமிலியும் விட்டாங்க, விக்ரம் ஃபேமிலியை மட்டும் இன்னும் உள்ள மேபி இன்னைக்கு விடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் ஒரு கிரையிங் சீன் இருக்க போது அதை பார்க்க ரெடி ஆயிக்குங்க. சரி இப்ப நேத்தோட முக்கியமான சம்பவங்கள்லாம் பார்க்கலாமா? இப்போ ரெடி. எடுத்த உடனே நம்ம திவ்யா என்ன சொல்றாங்க, எல்லார் லைஃப்லயும் ஒரு சாண்டா கிளாஸ் இருப்பாரு. அவரு நிறைய கிஃப்ட் கொடுப்பாரு, நல்லது செய்வாரு, இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவாரு. அந்த மாதிரி உங்க லைஃப்ல எல்லாம் கிடைச்ச சாண்டா கிளாஸ் யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க ஆரோரா என்ன சொன்னாங்க, எனக்கு ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் கல்யாணமே ஆயிருக்க வேண்டியது. அவர் வந்ததுக்கு அப்புறம் என் லைஃப்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. ஆனா ஒரு சில சந்தர்ப்பம் சூழ்நிலை நாங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல வேளை 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்க, இல்லனா நீங்களும் துஷாரும் சேர்ந்திருக்க முடியுமா? என்ன துஷாரு, என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி வகுந்து விடுவேன். இப்ப இத பேசிட்டு இருக்கிறப்பவே அங்க இருந்து சாண்டா கிளாஸ் வந்து எல்லாருக்கும் Dress கொடுத்தார், gift கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார், டான்ஸ் ஆடினார், அப்படியே வந்த ஸ்பீடுக்கு வெளியே போயிட்டார். அதெல்லாம் சரி, இதுக்கு விஜய் டிவி ஒரு ப்ரோமோ வேற போட்டாங்க. யார் இந்த சாண்டா கிளாஸ், நாளை பார்க்கலாம், காத்திருங்கள் அப்படின்னு. அதை பார்த்துட்டு நம்மளும் ஒருவேளை விஜய் சேதுபதியா இருக்குமோ, இல்ல நம்ம ஆண்டுவே ரீஎன்ட்ரி கொடுக்கறாரோ அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். என்ன மாமா வேஷம் இது? அடையாளமே தெரியல. அடையாளம் தெரியலையா? அது ஒரு பெரிய கதை மாப்பிள்ள. கடைசியில அந்த பயபுள்ள யாருன்னே தெரியல, வந்த ஸ்பீடுக்கு சொல்லாம கொள்ளாம ஓடி போயிடுச்சு. ஃபைனலி அது யாருன்னு பார்த்தா நம்ம சவுண்டு மூக்கு பொடப்பா இருக்கிறப்பவே நினைச்சேன் கண்டிப்பா இந்த பீஸா தான் இருக்கும்னு. அண்ணே அழகேசனே நீங்களா? இது என்ன புது கெட்டப்ப? அடுத்து நம்ம அமித் சாண்டா கிளாஸ் மாதிரி கெட்டப்ல வர, அதை பார்த்து அரோரா உங்க வயித்துல நான் குத்திக்கிட்டுமா அப்படின்னு கேட்டு ஒரு குத்த, அப்புறம் பிக் பாஸ் இவரை பார்த்து ஃப்ரீஸ்னு சொல்ல, பாரு இவர் மூஞ்சில கிரீமை பூசி தண்ணியை ஊத்தி குழந்தைங்களா அப்பா தொப்பையில ஏறி சறுக்கு விடும் தெரியுமா, அந்த மாதிரி இஷ்டத்துக்கு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்குது இந்த பீஸ். அதுக்கப்புறம் பாருவை ஃப்ரீஸ் பண்ணாங்க பாருங்க. அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து பாருவோட கண்ணை மட்டும் விட்டு மொத்த மண்டைக்கும் ஃபோம் அடிச்சு விட்டாங்க. இப்படியே ஃப்ரீஸ் ரிலீஸ்னு பண்ண எல்லாரும் பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலயும் சாண்ட்ராவும் பாருவும் கம்ருவ சென்டர்ல விட்டு ஓடி பிடிச்சு விளையாண்டாங்க பாருங்க. அதெல்லாம் பாக்குறப்போ எங்க வீடெல்லாம் பிடிச்சிருக்குல்ல சம்பந்தி? இது வீடு இல்ல, விக்ரமன் சார் படம். இப்படிதான் இருந்துச்சு. அடுத்து பாரு அம்மாவோட என்ட்ரி வந்துட்டாங்கடா. இதுக்கு அப்புறம் தாண்டா இருக்கு மெயின் கண்டென்ட்டே அப்படின்னு ஆர்வமா பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் பாருவும் அம்மாவை பார்த்த உடனே பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதுக்கு முன்னாடி எல்லாம் அழுது அவங்க கண்ணுல இருக்க கண்ணீர்லாம் குறைஞ்சிடுச்சு போல இருக்கு. அதனால அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் கண்ணீரே வரல. ரொம்ப கஷ்டப்பட்டு அழுததுக்கு அப்புறமும் தண்ணியே வரல, அழுது எல்லாத்துக்கும் ஒண்ணு பண்ணுவியே. இப்ப பாரு உள்ள போய் டாஸ்க் கரெக்டா பண்ணி முடிச்சிட்டு வெளியே ஓடி வந்து அம்மாவை கட்டி பிடிச்சி கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன தெரியுமா, என்னம்மா ஓகேவா அப்படின்றதுதான். அதுக்கு அவங்களும் ஓகே தான் அப்படின்னு சிரிச்சிட்டு சொல்ல, ஐ ஜாலி, அப்ப ஜாலியா தான் இருக்கல, உனக்கு ஓகே தான் இல்ல அப்படின்னு அதுக்கு தான் பர்மிஷன் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அம்மா என்ன தெரியுமா கேட்டாங்க வந்த உடனே ஃபர்ஸ்ட் கேள்வி, உனக்கு கண்ணு பரவாயில்லையாமா, இப்ப எப்படி இருக்கு அப்படின்றதுதான். இதெல்லாம் பாக்குறப்போ நம்ம தலைவர் படையப்பாள சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. காதலிக்க ஆரம்பிக்கும் போது பெத்தவங்களை மறந்துடுறீங்க, காதலிக்கும் போது உங்களையே மறந்துடுறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் காதலை மறந்துடாதீங்க. இப்ப நம்ம பெருசா எதிர்பார்த்த நம்ம பாருவோட மம்மி ஒன்னும் பெருசா ரியாக்ட் பண்ணல. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான் இவங்களோட ரியாக்ஷன். சோ கிட்டத்தட்ட ஒரு 70% அப்ரூவல் வாங்கியாச்சு. இப்ப பிரச்சனை யாருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம கம்ருக்கு தான். ஒருவேளை பைபிள டைம் பாஸுக்கோ கண்டென்ட்டுக்கோ வீட்டுக்குள்ள இதெல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா வெளியே போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா கடை வச்சிருவாங்க. ஆறு வீட்டுல இல்ல, பிக் பாஸ பார்த்தா நம்ம மக்களே பார்த்து பொழைச்சுக்க ராஜா. காலி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இப்ப அம்மாவை கூட்டு போய் உள்ள உட்கார வச்சு, இங்க பாருமா இவன் தான் விக்ரம், ஆறுயிர் தோழன் அப்படின்னு இன்ட்ரோ கொடுக்க, ஓ இவர் தானே நல்லா தெரியுமே அப்படின்னு சொன்னாங்களா. மா நாங்க சண்டை போடுவோம், பட் எனக்கு பார்வை ரொம்ப பிடிக்கும், நீங்க எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க வேணாம் விக்ரம், பகையிலேயே இருங்க, நெருங்கிலாம் போக வேணாம். இவங்க அண்ணன் கூட உங்களை பத்தி பெருமையா சொல்லிருக்காரு, என்ன பத்தியா அப்படின்னு அந்த பீஸ ஒரு பாயிண்ட்ல ஷாக் ஆயிடுச்சு. இங்க மட்டும் கிடையாது, எப்பெல்லாம் அம்மா பேசி சைலண்ட் ஆகுறாங்களோ அங்கெல்லாம் போய் அம்மா பார்வும் நானும் சண்டை போடுவோமா, ஆனா எனக்கு பார்வை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு தலைவர். என்ன இதெல்லாம் சும்மா கடந்த 10 நாளா தலைவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ சுத்தி இருக்கவங்கள்ட்ட இல்ல முக்கியமானவங்கள்ட்ட எல்லாம் போய் எனக்கு பார்வை பிடிக்கும்னு தெரிஞ்ச டேப் ரெக்கார்டர் மாதிரி சொன்னதையே சொல்லிட்டு இருக்காரு. உண்மையிலேயே பார்வை ரொம்ப பிடிச்சிருச்சா இல்ல பார்வோட ஒரு கொலாபரேஷனை போட்டு நம்ம ஃபேன்ஸோட அவங்க ஃபேன்ஸையும் சேர்த்து கொஞ்சம் இழுத்து கொஞ்சம் ஹேட்ஸை தள்ளி வைப்போம் அப்படின்றதுக்காக பயப்புள்ள போடுற கேம் பிளானான்னு தெரியலையே.
என்னம்மா அப்படி பாக்குற? உன் புருஷன் மத்தவங்க மாதிரி இல்லம்மா, பிராட் மைண்ட். இப்ப நம்ம கம்ரு அம்மா வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரா நாங்க தெரியுமா, அப்பவே ஒரு டைம் கால்ல ஊந்துட்டாரு. அடுத்து வீட்டுக்குள்ள ஒரு இன்ட்ரோ, இவர் தான் தலை அப்படின்னு சொல்லி அப்பவும் கால்ல ஊந்தாரு. பின்னாடி அவங்க அம்மா பாருக்கு ஊட்டிட்டு இருந்தாங்க. அப்போ ஹீரோ ஹீரோ கொஞ்சம் இங்க வாங்கப்பா அப்படின்னு இவரை கூப்பிட இவரும் வந்து ஒரு வாங்கிட்டாரு. அதை வாங்கின உடனே நல்லா இருக்கணும்பா அப்படின்னு சொன்னாங்களா, மறுபடியும் கால்ல ஊந்துட்டாரு. தாய் பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கேன். ஏற்கனவே தான் எல்லோ சிக்னல் வந்துருச்சு, அப்புறம் ஏன் மாமியாரை கரெக்ட் பண்றதுக்கு இத்தனை தடவை கால்ல விழணும்? ஸ்ட்ரைட்டா எப்ப முகூர்த்தத்தை வச்சுக்கலாம்னு கேட்க வேண்டியது தானே. அம்மா சிரிக்கிற சிரிப்பை பார்த்தா அடுத்த முகூர்த்தத்திலேயே வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. அப்படி இருக்கிறப்ப எதுக்கு இத்தனை தடவை மாமியாரை கரெக்ட் பண்ண கால்ல விழணும் தலைவரே? பிளான் பி ஏதாவது வச்சிருக்கீங்களா என்ன? 2 நிமிஷம் தான் போய் பேசிக்கிந்த செருப்பு லெவல்ல கொண்டாந்து விட்டுட்ட. நீங்க தானே ஒரு 7-8 பிட்டு சேர்த்து போட சொன்னீங்க, நான் எக்கச்சக்க பிட்டு போட்டு விட்டேன். ஆனா பாருவோட மம்மி ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க, அது நேரா புரியல, ஒரு மாதிரி சுத்தி வளைச்சு ஏதோ சொல்ல வராங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுல ஒண்ணு, உன்கிட்ட நடிப்பு இருக்கு, ஆனா அதை விட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு, என்ன ஆனாலும் வாழ்க்கையில மட்டும் நடிச்சிடாதப்பா அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. அதே மாதிரி விழுமியத்துல கீழே விழாம இருப்பா அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. அது என்னமா விழுமியம் அப்படின்னு கேட்க, யாரையும் கைவிடாம இருக்கிறதா. அப்ப நமக்கு இருக்கிற சந்தேகம் மாதிரி அம்மாக்கும் இருக்கு, ஒருவேளை இந்த பையன் நம்ம பொண்ணை ஏமாத்திடுவானோ அப்படின்ற மாதிரி. சோ இப்படியே மருமகன் கிட்ட மாமியார் வார்த்தையிலேயே விளையாடினாங்க. நம்ம தலைவருக்கு தான் டைரக்டா சொன்னாலே புரியாதே, இப்படி சுத்தி வளைச்சு சொன்னா தலைவருக்கு 5 பிசாக்காவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த மூளை இல்லாத ஆளு எங்க இருக்கா மச்சான்? தோ இங்க இருக்கா மச்சான். அடுத்து அரோரா கேமரா கிட்ட போய், பிக் பாஸ் எல்லார் வீட்ல இருந்து வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, என் வீட்ல இருந்து வர்றதுக்கு எனக்குன்னு யாரும் கிடையாது, இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான், அவளும் வரமாட்டாளோன்னு பயம் வந்துச்சு என் மேல இருக்க கோவத்துல எதுலயாவது. அதனால யாரு வந்தாலும் என் நாயையே சேர்த்து அனுப்பிச்சு விடுறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் அது வந்து ஊடு பூரா ஒண்ணு கட்சி ஏற்கனவே நாரிட்டு இருக்க ஊட்ட இன்னும் நார் அடிக்கிறதுக்கா? அதிகமா அருவருப்பா பேசாதடா. ஃபைனலி எதிர்பார்த்த மாதிரி அவங்களோட ஃப்ரெண்டான ரியா அண்ட் ஒரு மொட்டை பாஸ் வந்திருந்தாரு. அவங்கள பார்த்து இன்னும் பெருசா எமோஷனா இருக்க போறாங்க. நீயா வா வா அப்படியே இங்க பேசிட்டு, நான் போய் உள்ள ஒரு சில டாஸ்க் எல்லாம் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. சோ ரியா வந்து ஸ்ட்ரெயிட்டா சபரி கிட்ட தான் போனாங்க. தம்பி, நீ தானே போன சீசன்ல கண்டஸ்டன்ஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்கள ரோஸ்ட் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டவன், உனக்கு தனியா கவனிச்சுக்கிறேன். இப்ப அரோராவை தனியா கூப்பிட்டு வச்சு, என்னம்மா என்ன வேணும், ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க அப்படின்னு கலாய்க்க அவங்களும் வெக்கப்படுறாங்க. அச்சி சொல்லு, நான் லவ் பண்றியா அப்படின்னு கேட்க, சேச்சா அதெல்லாம் இல்ல அப்படின்றாங்க. அப்புறம் என்ன எப்ப பார்த்தாலும் துஷார் 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 அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் என்னவோ பேசணும்னு பேசினாலும் நம்ம மொட்டை பாஸ் இருக்காரு, ஒவ்வொரு பாயிண்ட் நறுக்கு நறுக்குன்னு எடுத்து வச்சாரு. அதாவது நம்மளோட வாயா உள்ள போய் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி எல்லாத்தையும் கேட்டாரு. இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. அரோரா, எனக்கு இங்கதான் டவுட்டே வருது. அது என்ன, ஆரம்பத்துல துஷார் இருக்கிறப்போ எனக்கு கம்ருதீன் பிடிச்சிருக்கு அப்படின்னு துஷார்ட்ட சொல்ற, கம்ருதீனோட உட்கார்ந்து இருக்கிறப்போ எனக்கு துஷார பிடிச்சிருக்கு அப்படிங்கிற, இதுல எது உண்மை அப்படின்னு கேட்டாரு. பாத்தீங்களா, கூட இருந்த க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கே இவ்வளவு டவுட் வர்றப்போ நமக்கு வராதா? இதே டவுட் தானே நமக்கு இருந்துச்சு. ஏன்னா அம்மனி இங்கேயும் ஒரு குத்து அங்கேயும் ஒரு குத்த போட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு பேர் தான் டபுள் சைடு லவ்வா அப்படின்ற கேள்வி எல்லாம் வந்துச்சு. அண்ட் இன்னுமே கிளியர் ஆகல என்னதான் போயிட்டு இருக்கு இவங்களுக்குள்ளன்னு. நீ நம்ம தினேஷ் லவ் பண்றியா இல்ல அந்த பையல லவ் பண்றியாமா? இவன ஏதோ பாரு உள்ள வந்ததுனால ஆமா எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க, அதுவும் கஷ்டப்பட்டு. அதுக்கப்புறம் ஆரோரா சொல்றாங்க, ப்ரோ கம்ரு இஸ் மை ஃப்ரெண்ட் ப்ரோ, துஷார் தான் கம்ரு அப்படிலாம் கிடையாது. வீட்டுக்குள்ள எல்லாரும் என்னையும் துஷாரையும் வச்சு ஏதாவது பேசிட்டே இருந்தாங்களா, அதனால நாங்க பேசிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு லெட்டர்லயே காதல் கொண்டேன் கமலி அண்ட் சூர்யா மாதிரி பேசிக்கிட்டோம். அச்சச்சோ உண்மையை சொல்லிட்டேனே அப்படின்னு ஒரு வெக்கம் வேற. எனக்கு வெக்கமே வரணுண்டு. இந்த பீஸ் தான் வீட்டுக்குள்ள உட்காந்து துஷாருக்கு ராக்கெட் மேல ராக்கெட் அவுட்டு இருக்கு. ஆனா அந்த பீஸ் செலிபிரிட்டியோட போய் டான்ஸ் ஆடுறது, சம்பந்தமே இல்லாம என்னனோ ஒரு பாட்டுக்கெல்லாம் ரீல்ஸ் போடுறதுன்னு சுத்திட்டு இருக்கு. இது தெரியாத இந்த அம்மா மாமாவை கேட்டதா சொல்லு அப்படின்னு ரியா போறப்பவும் காதுல குஸ் குஸ்னு சொல்லி அனுப்புறாங்க. அது மட்டும் இல்ல, ஏய் ஒன்னதான் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ அப்படின்னு இவங்களுக்கு சொல்ற மாதிரி அவருக்கு சொல்லி அனுப்புறாங்களாம். திருந்த மாட்டல்ல, வருந்த மாட்டல்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வ ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா. அந்த பீஸ் இந்த எபிசோட பாக்குதான்னு கூட தெரியல. ஏன்னா டே 1ல அவங்க டாடி வந்திருக்கிறப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி இருந்தாரு. அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுன்னு வச்சுங்க, மண்டியிலே பச்சக்குன்னு ஒரு தட்டு தட்டி, என்ன லவ் கிவுங்குதே அப்படின்னு கேட்க, டாடி டாடி நான் லவ் எல்லாம் பண்ணல டாடி, அவங்க எனக்கு அக்கா மாதிரி டாடி அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிற மாதிரி தான் தெரியுது. எது எப்படியோ இந்த வீட்டுக்குள்ள மொத்தம் 3 காதல் மலர்ந்தது. 1 இந்த அரோரா துஷார் காதல், 2 கம்ரு பாருவின் காதல், 3 FJ வியானாவின் காதல். இதுல ஏதாவது ஒண்ணு சேர்ந்து
வந்துருச்சுன்னா கூட ஒரே வருஷத்துல 5 மொட்டை அடிச்சுக்கிறோம் ப்ரோ அப்படின்னு சொல்றான் எங்க எடிட்டர். எவ்வளவு கான்பிடன்ஸ் பாத்தீங்களா அவனுக்கு? ஒரு பேச்சுக்கு சொன்னப்பா கோர்த்து விட்டு போயிடாத யார்த்தையும். இப்ப ரியா கட் அண்ட் ரைட்டா கேக்குறாங்க, இருக்கா இல்லையா சொல்லு அப்படின்னு. அதுக்கு இருக்கோ இல்லையோ அது எதுக்கு இப்போ அப்படின்னு இவங்க சொல்ல, அது என்ன கருமமோ வெளியே போய் பாத்துக்கோ, இங்க அதை பத்தியே பேசி பேசி கடுப்பேத்தாத, அண்ட் அவன் வெளியே போனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால அப்படி இருந்துச்சுன்னா உன் மண்டையில இருந்து அதை கழுவி எடுத்துரு. இப்போ நம்ம பார்வு மேட்டருக்கு வருவோமா? நான் அதுக்கு தானே வெயிட்டிங். பார்வை பொறுத்த வரைக்கும் உன்னை வெளியே அனுப்புறதுல குறிக்கோளா இருக்கா. ஆனா நீயும் சாதாரணமான ஆள்லாம் கிடையாது. அவளை வெளியே அனுப்பணும்னு வெஞ்சன்ஸோட தானே சுத்துற. நான் ஒன்னும் டெஸ்பரேட்டா போகணும்னு நினைக்கல. டெஸ்பரேட் 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 அப்படின்னு அந்த வார்த்தையை இந்த பீஸ் சொல்லி கேக்குறப்போ, ஏமா உனக்கு இந்த வார்த்தையை விட்டா வேற தெரியவே தெரியாதா? வாரத்துக்கு ஒரு தடவை டெஸ்பரேட் டெஸ்பரேட்னு போட்டு ஏன் டார்ச்சர் பண்ணி எடுக்கிற அப்படின்னு கேட்கணும் தான் இருந்துச்சு. ஏன் வாய் நான் என்ன பேசுவேன்? ஆனா கேக்குறது ஏன் காதுங்க? ஏன்னா இவங்க சொல்றாங்க, அவ ஒழுங்கா விளையாடுனா நான் நாமினேட் பண்ண மாட்டேன், அந்த வார்த்தையில என்னதாவது நோண்டி உரண்டி இழுத்தான்னா நான் நாமினேட் பண்ணுவேன், பட் நான் பண்ணாலும் அவ போக மாட்டான்னு தெரியும், பட் என்ன பர்சனலா புட் டவுன் பண்றா, ட்ரெயின் பண்ற மாதிரி பேசுறா, அப்படி பேசுறாள் அவ, வா போய் சண்டைக்கு போவோமா அப்படின்னு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு நிக்கிறாங்க இந்த அம்மா. ஏமா அது யாருன்னு தெரியும்ல, சொர்ணாக்காவோட தங்கச்சி. அதுட்டெல்லாம் சண்டைக்கு போயிடாத. ஏதோ போன சீசன்ல 2 வாரத்துல போனாலும் ஓரளவுக்கு டீசெண்டா போனீங்க, இப்ப போய் அந்த பீஸை நோண்டிங்கன்னு வச்சீங்க, எதுக்குடா உள்ள வந்தோன்ற அளவுக்கு செஞ்சு விட்டுறோம். சோ இப்பெல்லாம் வாய விடாதீங்க. தெரியாம அக்கா மேல படிச்சு அப்புறம் வாய் கொடுத்து நாக்க புண்ணாக்கிற கதை தான். இப்ப நம்ம கருத்தா பேசுற சிவாஜி த பாஸ் அடுத்து என்ன சொன்னாரு, இங்க பாரு நீ சொல்ல வேண்டிய தேங்க்ஸ் பாருக்கு தான். ஏன்னா அந்த பீஸ் உன்னை புடிச்சு நோண்டி உன் கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் அரோரா வெளியே வந்தா, அதனாலதான் நீ இன்னைக்கு வரைக்கும் இருக்க. சோ அவளுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாரு. ஐயா பெரியவரே, சாரி பெரிய மனுஷரே, இப்பதானே உங்களை பத்தி பெருமையா சொன்னேன், அதுக்குள்ளேயே ஏன்டா சொன்னோன்ற அளவுக்கு யோசிக்க வைக்கிறீங்க பாத்தீங்களா? ஆனா உங்ககிட்ட பிடிச்சி சரியில்லையாப்பா. பாருவால தான் இந்த பீஸ் இப்படி ஆச்சா? ஒரு மனுஷன் வீக்கெண்ட்ல உட்காந்துக்கிட்டே தொண்டை தண்ணி வத்துற அளவுக்கு இந்த பீஸை போட்டு கழுவி கழுவி ஊத்தி ஏதாவது பேசு, தயவு செய்து பேசு, பேசி தொலை அப்படின்னு கிழி கீச்சதுக்கு அப்புறம் தான் சரி பேசிட வேண்டியதுதான் அப்படின்னு இறங்கி பேசிச்சு. ஆனா அப்பேற்பட்ட மனுஷ பேரை சொல்லாம பாருக்கு பிளாங்க் செக் லீஃப் எழுதி கொடுக்குறாரு இவர். இத ஃபயர் சேதுபதி பார்த்தா எம்புட்டு ஃபீல் பண்ணுவாரு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஃபைனலி இங்க பாரு அரோரா, நான் இந்த வீட்டுக்குள்ள வர போறேன் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனாலும் உன்னை பிடிச்ச எத்தனையோ பேர் எனக்கு டிஎம் பண்ணி, அவ கியூட்டா டான்ஸ் ஆடுறா, அவ கியூட்டா ட்ரெஸ் பண்றா, அவ பண்றது எல்லாமே கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ உசிரே போனாலும் அதை மட்டும் விட்டுறாத அப்படின்னு ஒரு அட்வைஸ போட்டு போனாங்க. பட் ஒன்னே ஒண்ணு மட்டும் கண்டிப்பா சொல்லணும், ரியாக்கு அரோரா நல்ல ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டா எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா அரோராக்கு ரியா நல்ல ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டா 200% நல்ல ஃப்ரெண்டு. உங்களுக்கு எல்லாம் நட்பு என்னன்னு தெரியுமாடா, சரவணா என்னன்னு தெரியுமாடா? பாருங்கடா என் தளபதியை. இப்போ எல்லாரும் சுத்தி உட்காந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டே சபரிய போட்டோ புடிச்சு வச்சிருந்தாங்க தெரியுமா இந்த ரியா. அந்த மேட்டரை திரும்ப எடுத்தாங்க. இந்த சபரி போன சீசன்ல என்ன ரோஸ்ட் பண்ணாரு, இப்போ நான் பண்ணட்டுமா? 80 நாள். எப்படி 80 நாள் இந்த வீட்டுக்குள்ள ஒண்ணுமே பண்ணாம கடந்த நபர் யாருன்னு கேட்டா அது சபரி தான். நீ பண்ணதுலயே ஒண்ணே தான் ஃபேமஸ் ஆச்சு. அது எது தெரியுமா? பார்வா அந்த பாட்டில் டாஸ்க்ல அடிச்சது, மத்தபடி நீ வேஸ்டியா அப்படின்னு சொல்ல, பழைய பகையை மனதில் வைத்துக் கொண்டு வன்மத்தை கக்கே ரியா அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருந்தாரு. பகை வன்மம் என்னென்னமோ அதெல்லாம் மறைக்கதானே இப்படி ஜாலியா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. அத பாக்குறப்போ எப்பா வீட்டுக்குள்ள எவ்வளவோ இடம் ஒதுக்குப்புறமா இருக்கு, அப்படி ஓரமா போய் தயவு செஞ்சு அடிச்சுக்கங்க. நாங்களே கண்டென்ட் கிடைக்கலாம்னு சுத்திட்டு இருக்கிறோம். போன சீசன்ல அவங்க ஒன்னு அடிச்சது, அதுக்கு பழி வாங்க நீங்க அடிக்கிறது, இந்த கருமத்தெல்லாம் இங்க தான் பண்ணுமா? போ அப்படி ஓரமா போய் சண்டை போடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நீ வேற பேசாம உட்காரப்பா, விலைக்கோட ஆள் இருக்கிற தைரியத்துல தான் 2 பேரும் இப்படி மால் கட்டுறாங்க. அப்புறம் பார்வை கழுவி ஊத்தணும்னு மைண்ட்ல வச்சுட்டு வந்திருக்காங்க போல இருக்கு அம்மனி. சோ உள்ள வந்து அமித்து நீ மட்டும் பார்வை கிட்ட இருந்து தள்ளி இருந்தேன்னு வச்சுக்க, சூப்பரா இருக்கும் கேம் அப்படின்னு அந்த பீஸ போட்டு அடிக்க, எக்ஸ்கியூஸ் மீ ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சிரிச்சிட்டே கேட்டாங்க இந்த அம்மா. அதுக்கு அவங்களும், நீ பேசுற பேச்சுல அவருக்கே தெரியாம நீ பேசுறதை கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாரு பாரு, இல்ல நீ ஓவரா பேசுற, எனக்கெல்லாம் ஒன்னும் ரிவ்யூ கொடுக்க தேவையில்ல, ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து போ, வன்ம கக்கி வெளியே வருவல்ல அப்போ பாத்துக்கிறேன் ஒன்ன அப்படின்லாம் சிரிச்சு மிரட்டிட்டு இருந்துச்சு இந்த பீஸ். வெளியே வா, மம்பட்டி வச்சு நடுமண்டு கொடுக்கறியா? சரி செம்ம கடுப்புல இருக்கு போல இருக்கு பாரு, கண்டிப்பா ரியா கிட்ட பிரச்சனை இருக்குது இன்னைக்கு அப்படின்னு பாத்துட்டு இருந்தா, அவரை தனியா கையை கூட்டு போய், ஏண்டி வெளியே என்ன நடந்துட்டு இருக்க, என்ன பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு கையை புடிச்சு இழுத்துன்னு போய் ஊர்கிழவி மாதிரி ஒதுக்குப்புறமா உட்காந்துட்டு குசு குசுன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கு பயப்புள்ள. கடந்த ஒரு சில நாட்களா பார்வோட நடவடிக்கையே சரி கிடையாது. முன்னாடி எல்லாம் யாராவது ஏதாவது சொன்னா ரசம் அப்படியே பொத்துக்கிட்டு வந்துரும். ஆனா இப்ப யாராவது சொன்னா அந்த ரசம் எங்க போகுதுன்னே தெரியல. எதிரில இருக்கிறவங்க ரசம் மாதிரி வயிற்று அடிச்சுட்டு போயிடுறாங்க.
இப்ப நீ சப்பே ஆயிட்டடா. பட் இந்த கேள்விக்கெல்லாம் ரியா என்ன சொன்னாங்க, பாரு நீ ஆரம்பத்துல நல்லா தான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருந்த, உன் கேம் கரெக்டா தான் போயிட்டு இருந்துச்சு, அது எங்கேயோ இப்ப மிஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ உன்னோட ப்ரெடிக்ஷன் வழி தவறி போயிட்டு இருக்கு. எது கமரு மேட்ரா? எல்லாத்தையும் உனக்கு சொல்றாங்க வாயன், அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது, பார்த்து பொழைச்சுக்க அவ்வளவுதான். பொம்பளை பிள்ளை புரிஞ்சுக்க. இப்ப நீ பண்றதெல்லாம் பாக்குறப்போ சை மண்டாலா இவ டிவிய மாத்து அப்படின்ற லெவலுக்கு ஆயிடுச்சு. என்னடி சொல்ற? இரு ஃபுல்லா முடிச்சிடுறேன். உன்னோட குட் சைடுன்னு ஒண்ணு வெளியவே வரல. என்னடி சொல்ற? சரி நீயே சொல்லு, உன் குட் சைடுனா என்ன இருக்கு? அப்படி இல்லடி, என்னதான் நான் கத்தி பேசினாலும் எனக்குள்ள ஒரு கைண்ட்னஸ் இருக்கு. இருந்தீன்னா புண்ணியம் வெளியே தெரியலையே. நீ உனக்கு காரியம் ஆகணும் அப்படின்னா என்ன வேணா பண்ணுவ, யார வேணா தூக்கி போட்டு போவ. நிஜமாவே நான் இவ்வளவு கேவலமாவோட இருந்தேன். நீ அதுக்கும் மேல. அவ்வளவுதான், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் உன் கேம் எப்படி கொண்டு போறன்றது உன் கையில தான் இருக்கு. மட்டுமா அப்புறம் என் ஃப்ரெண்டு அரோரா கிட்ட இனிமே வச்சுக்காத, கையெடுத்து கும்பிடுறேன், அவளை விட்டுரு. அவன் என் ஃப்ரெண்டுன்றதுக்காக மட்டும் சொல்ல, ஒரு பையனுக்காக 2 பொண்ணுங்க அடிச்சுக்கிறதெல்லாம் பாக்குறப்போ அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. அவதான் தெளிவா சொல்லிட்டால, அவன் எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் தான், மத்தபடி எந்த ஒரு இன்டென்ஷனும் அவன்கிட்ட கிடையாதுன்னு சொல்லி. சரி அதை விட, என்னை வச்சு ஏதாவது கமருதீன் கேம் பிளே பண்றானா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் ஆல்மோஸ்ட் போட்டு வாங்கிடுச்சு இந்த பீஸ். ஆனா ரியா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், சான்ஸே கிடையாது அப்படின்னு வெளியே சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு உள்ள எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டு திரும்பி வெளியே போறப்போ எப்படி நான் ஒண்ணுமே சொல்ல பாத்தீங்களா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. அதை விடுங்க. இப்போ ஒரு பொண்ணு பையனையோ இல்ல பையன் பொண்ணையோ எப்ப லவ் பண்ணும், இவன் நம்ம லவ்வுக்கு தகுதியானவன் இல்ல இவன் நம்ம லவ்வுக்கு தகுதியானவன் அப்படின்னு கம்ப்ளீட்டா தெரிஞ்சதுக்கு அப்புறம் லவ் வரும். லவ் கொஞ்சம் லென்த்தா போனதுக்கு அப்புறம் நடவடிக்கை மாறிச்சுன்னா சந்தேகமும் வரும். ஆனா லவ் இப்பதான் ஸ்டார்ட்டே ஆயிருக்கீங்க, அதுக்குள்ளேயே இது லவ் தானா அப்படின்னு சந்தேகம் வருதுன்னா அப்ப அது பேர் லவ்வா? ஆனா நீ நான் உன்னை லவ் பண்றேங்கறத நினைச்சு நீ ஒன்னே லவ் பண்ற, அது லவ்வே இல்ல. அது ஒரு சைடு வந்தா கூட பரவாயில்ல, 2 சைடுமே டவுட். ஒரு பக்கம் இந்த பீஸ் எல்லார்ட்டையும் போய் என்ன அவன் லவ் பண்றானா இல்ல கேம் ஆடுறானா அப்படின்னு கேக்குது. அந்த பீஸ் அவங்க வீட்ல இருந்து வந்தவங்கள்ட்ட போய் பாரு என்ன வச்சு ஏமாத்துறாளா இல்ல உண்மையிலே லவ் பண்றாளா அப்படின்னு கேக்குது. சோ வெளியில இருந்து இவங்க 2 பேரோட லவ் எல்லாம் பாக்குறப்போ அடி தோண்டையில இருந்து எடுத்து இப்ப அரோரா ரியாவை தனியா கூப்பிட்டு நீ அவன்கிட்ட பேசுனியா அப்படின்னு குசு குசுன்னு கேட்க, பேசின. அவன் என்ன சொன்னா, என்னோட ஆதரவு அவளுக்கு எப்பவும் இருக்கு அப்படின்னு சொன்னான். அப்புறம் ரியா எப்ப பயந்தே போயிட்டேன். சொல்லுங்க பிக் பாஸ், நீ பேசி கீச்சதெல்லாம் போதும், விட்டா எல்லா மேட்டரையும் சொல்லுவ, கிளம்பு அப்படின்னு அமுச்சு விட்டாரு. ஏமா நீ படம் ஓட்டினது போதும், வீட்டுக்கு கிளம்பு. அடுத்து கமருவோட அக்கா பொண்ணு அவரோட ஃப்ரெண்டு 3 பேரும் வந்திருந்தாங்க. பட் தலைவர் ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சி கொஞ்சனாரு, அடுத்தது குழந்தைய கொஞ்சனாரு, அக்காவை மட்டும் கண்டுக்கல. ஏன்னா அக்கா என்ன சொல்லுமோன்ற பயம் அவருக்கும் இருக்கும்ல, அதனால கண்டுக்காம போயிட்டு இருக்கிறப்போ டேய் அக்கா வந்திருக்கண்டா, அக்காவே மரணட்ட பாத்தியா நீ, அதை விட என்ன பாரு என்ன வந்து அக்கான்றா, அப்ப அவ யாரு? தங்கச்சி தானே? ஆம் இல்லை கரெக்டா சொல்லு அப்படின்னு இவர் சிரிச்சு சமாளிக்கிறாரு. அதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு அக்காக்கு இதுல உடன்பாடு இல்லை என்று. பட் அக்காவை சமாளிக்கிறதெல்லாம் தம்பிக்கு ஒரு மேட்டரா, அதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்லயே டீல் பண்றாரு. ஆனா அவ்வளோ ஏன் யோசிக்கணும், வெயிட் பண்ணுங்க, ஒரு 6 மந்த்க்கு அப்புறம் கோவப்படுங்க அக்கா. ஒரு 4-5 மாசம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க, ஏன்னா உங்க 2 பேர் முகராசி இருக்கே. அப்புறம் தம்பி அக்கா தனியா கூப்பிட்டு ஏன்டா திவ்யா கிட்ட சண்டை போட்டே இருக்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேள்வி அதை கேக்குறாங்க. வீட்டுக்குள்ள தலைவர் எத்தனையோ பேர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு, ஆனா ஏன் திவ்யாவை மட்டும் கேட்கணும்னு கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? நான் சொல்றேன், திவ்யாவோட பிஆர் இருக்காங்களே அவங்க கமருவை போய் கண்ணா பின்னான்னு திட்டி வச்சிருக்காங்க. இது எப்பன்னா என்னைக்கு இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வருதோ அன்னைக்கு. இது பாவம் அக்காக்கு என்ன தெரியும்? சோ ஒரு அக்கா என்ன யோசிப்பாங்க, அப்படிப்பட்டவள்கிட்ட ஏன்டா போய் சண்டை போட்டுக்கிட்டு ஃப்ரெண்ட் ஆயிரு, ஹெட்ஸ கூட லவ்வா மாத்த முடியும் அப்படின்னு நினைச்சுதான் சொல்லிருப்பாங்க. அதெல்லாம் சரி, நீ எப்படி இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் யமனுக்கு தெரியும். அப்புறம் தம்பி இது ஒண்ணும் நம்ம வீடு கிடையாது, நீ இந்த சேர் எட்டி உதைக்கிறது கோவப்படுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்க. உங்க 2 பேருக்குள்ள என்ன போகுதுன்னா கேட்க விரும்பல, ஆனா திரும்ப வீட்டுக்கு வந்து தானே ஆகணும், அப்ப பேசிக்கிறேன் வாடி அப்படின்னு கண்ணாலேயே மிரட்டினாங்க. அதுக்கெல்லாம் பயப்படுறாள் அவங்க தம்பி. உங்களை மாதிரி 1000 பேரை பாக்குறாரு, அதெல்லாம் வாரி துண்டு போயிருவாரு. நான்லாம் ஏமாத்திரம் சொல்லு. யாரு நீயா? தெரியுதுல. அதுக்கப்புறம் அக்கா என்ன சொன்னாங்க, எத்தனை பேருக்கு கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைச்சிருக்கு, அதை கரெக்டா யூஸ் பண்ணு, சண்டை எல்லாம் போடாத அப்படின்னு சொல்ல, அப்ப சண்டை போட வேணாமா அப்படின்னு இவர் கேக்குறாரு. அதுக்கு இவரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு, இங்க பாருடா நீ சண்டை போடு வேணான்னு சொல்ல, ஆனா பாருவ பாத்தியா சண்டை போடுறா, ஆனா எங்கேயாவது உன்ன மாதிரி வார்த்தை விடுறாளா, அதை பார்த்து நீயும் தெரிஞ்சுக்க அப்படின்னு ஒரு சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா அக்கா தம்பி பாரு அக்கான்னு கூப்பிடுறா, என்ன அவ எனக்கு அப்ப தங்கச்சி பிராக்கெட்டுக்குள்ள உனக்கும் அவ தங்கச்சி அப்படின்றதுதான் தங்கச்சின்னு அழுத்தி சொல்றாங்க. அக்கா நாக்கா நீ ஒரு காதலை அசிங்கப்படுத்துறிய, அவங்களுக்குள்ள இருக்கிறது தெய்வீக காதல், அத போய் அண்ணன் தங்கச்சியா மாத்தி விடுறியக்கா. அண்ணா
இப்ப கம்ருவோட ஃப்ரெண்டு கூப்பிட்டு என்ன சொன்னாரு, ஏன்டா டேய் எதை வேணா பண்ணிட்டு போ, ஆனா லிமிடேஷன் ஒன்னு இருக்குல்ல, இத்தனை கேமரா பாக்குது இல்ல நீ மரண்டி அதெல்லாம் பாக்குதுன்னு நீ ஏதான் உன் வாயால சொன்ன, எனக்கு 80% கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அவங்க எல்லாம் ஃபேமிலி தானே, அப்போ உனக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் வேணாமா? இங்க பார், அக்கா கூட நீ டிக்கெட் டு ஃபினாலி அடிப்பன்ற நம்பிக்கை கிடையாது, ஆனா எனக்கு இருக்கு. சோ ஒரு சிலதெல்லாம் அவாய்ட் பண்ணு. நான் உனக்கு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. உனக்கும் கானா வினோத்துக்கும் நல்லா இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு அவன் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அரோரா நான் உன்னோட வெல்விஷர்னு சொல்லி ஏதாவது பேசுவா, தயவு செய்து நம்பிராத அப்படின்னு எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸையும் சொல்லிட்டாரு. உண்மையிலே சொல்லணும்னா ரொம்பவே மெச்சூர்டா பேசினாரு. க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, சின்ன வயசுல இருந்து ஒன்னாதாங்க படிச்சிட்டு இருக்கோம். பட் இவரோட மெச்சூரிட்டியோட பீக் எங்க எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா, அரோரா வெல்விஷர் மாதிரியே பேசுவா, தயவு செய்து நம்பிராதன்னு சொன்னாரு பாத்தீங்களா? அப்ப எவ்வளவு துல்லியமா கணிச்சிருக்காருன்றது புரிய வந்துச்சு. சோ வினோத்தையும் தனியா கூப்பிட்டு, நீங்க பார்வை கூட நம்பலாம், ஆனா அரோராவை மட்டும் நம்பிராதீங்க. உங்க கூடவே சுத்துற மாதிரி சுத்தி உங்க மைனஸ் எல்லாத்தையும் வாங்கி எங்க போடணுமோ போட்டு விட்டு கேஷுவலா போயிருவான். சோ நீங்க 2 பேரும் தனியா ஆடுங்க, யார் கூடவும் சேர்ந்து ஆடாதீங்க அப்படின்னு பிராக்கெட்டுக்குள்ள அரோராவை போட்டு சொன்னாரு. துரோகி, அது நீ நம்பாத. பேசாம அடுத்த பிக் பாஸ் சீசன்ல ஃபுல்லாவே இந்த மாதிரி ஃபேமிலின்னு சொல்லி பார்க்க வராங்க பாத்தீங்களா, அதுல பெஸ்டா பேசினவங்கள மட்டும் கூப்பிட்டு உள்ள விட்டாவே அந்த சீசன் பயங்கர ஹிட்டா போகும் போல இருக்கு. ஏன்னா நிறைய கண்டஸ்டன்ட்ஸ் இதுலயே சிக்கிட்டாங்க. ஆனா அதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம், ஊருக்குள்ள வெந்தது வேகாதது வத்தல் தொத்தல் அதெல்லாம் பார்த்து தான் தூக்கி போடுவோம் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க நம்ம பிக் பாஸ் குழு. இதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அடுத்து பாரு கிட்ட இவர் என்ன சொன்னாரு, இதை நல்லா நோட் பண்ணி கேளுங்களேன். அதாவதுங்க, இப்ப நான் இவனோட அம்மா அப்பாவா இருந்திருந்தா நான் உன்கிட்ட பேசியிருக்க கூட மாட்டேன், ஆனா நான் ஃப்ரெண்டு, அப்ப இவனோட எமோஷனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். எனக்கு இவனை தெரியும், ஆனா உங்களை தெரியாது. சோ என்னவா இருந்தாலும் வெளியே போய் பாத்துக்கலாம், லெவல் தாண்டி தயவு செய்து போகாதீங்க, கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணி ஆடுங்க அண்ட் தனியா ஆடுங்க, கிட்ஸ் பாக்குற ஷோ கொஞ்சம் பார்த்து அப்படின்னு எவ்வளவு டீசென்ட்டா சொல்ல முடியுமோ அவ்வளோ டீசென்ட்டா சொல்லிட்டு போனாரு. ஆனா என்ன சொல்லி என்ன புண்ணியம், அடுத்த வாரமே 2 பேரும் ஒன்னா உட்காந்துக்கிட்டு கார்டன் ஏரியால எப்படி பல்லாங்குழி விளையாடுறாங்கன்னு மட்டும் பாருங்க. இனிமேல் இந்த காலேஜ்ல இது மாதிரி குடுக்கற வாங்கல இருக்கப்படாது. அதுக்கப்புறம் மறுபடியும் அக்கா தனியா இவரை கூப்பிட்டு, இங்க பாருப்பா, சுமதி அக்கா குமாரி அக்கா எல்லாம் கேட்டதா சொன்னாங்கன்னு சொல்லி 4 பேரை சொல்லிட்டு தலை நிமிர்ந்து நடக்கிற மாதிரி பார்த்து ஆடு அப்படின்றத அழுத்தி சொன்னாங்க. ஆனாலும் இந்த பீஸ் என்ன தெரியுமா சொல்லிச்சு, சரிக்கா இனிமே தனியா ஆடுறேன், எதுவா இருந்தாலும் வெளியே வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப நீ திருந்த மாட்டலன்னு, இது வேலைக்கு ஆகாதே, இரு எங்க சொல்லணுமோ அங்க சொல்றேன் அப்படின்னு பாருவ கூப்பிட்டு, நல்லா விளையாடுமா ஆனா தனியா ஆடு. வாய்ப்பு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. சந்தோஷ் தான் இவளை முதல்ல விரும்பினா. அக்கா தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க எடுத்துக்காத மாதிரி பண்ணுங்க. அப்படி இல்லக்கா, நீங்க எதுவும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க, வெளியே வந்து கண்டிப்பா பேசுவோம், கண்டிப்பா நீங்க பெருமைப்படுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் அக்கா என்ன தெரியுமா சொன்னாங்க, பெருமைப்படுறதா சரி நீ உங்க அம்மாவை பெருமைப்படுத்து, அவன் என்ன பெருமைப்படுத்தட்டும் அப்படின்னு எல்லோ கூட இல்ல ரெட் சிக்னலை காட்டு போயிட்டாங்க. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. இதான் இன்ட்ரோலயே சொன்னேன், யாருக்கிட்ட இருந்து பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணலையோ அவங்கள்ட்ட இருந்து ரொம்ப பெரிய கண்டென்ட் கிடைக்குது, யாருக்கிட்ட ரொம்ப பெருசா எதிர்பார்த்தோமோ அவங்கள்ட்ட இருந்து 2 பைசா கூட கண்டென்ட் கிடைக்கல. மொத்தத்துல பாருவோட அம்மா கிட்ட இருந்து எல்லோ சிக்னல், கம்ருவோட அக்கா கிட்ட இருந்து ரெட் சிக்னல். மொத்தத்துல இது எந்த முட்டு சந்தல போய் முட்டிட்டு நிக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் 2 பேர் பேலன்ஸ் இருக்காங்க, சுபிக்ஷா அண்ட் விக்ரம். பெருசா சுபிக்ஷா வீட்ல நம்ம எதிர்பார்க்கல, ஆனா அங்க இருந்தா கண்டென்ட் வரும். விக்ரம் வீட்ல இருந்து பெருசா எதிர்பார்க்கிறோம், ஆனா அங்க இருந்து ஒரு கண்டென்ட்டும் வராது. எது எப்படியோ அப்படி இப்படின்னு இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு எதிர்பார்த்த மாதிரியே மொக்கையா போயிடுச்சு, பெருசா அடிதடி இல்லாம. அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சரி, மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.